அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேகர் தங்களை தாங்களே கிறிஸ்தவர்களாக மாற்றிக்கொள்கின்றனர். அவர்களுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருப்பது உண்மை. ஆனால் கிறிஸ்துவின் ஐக்கியம்தான் தங்களை கிறிஸ்தவர்களாக்க முடியும் என்பதை உணரவில்லை. இன்னும் சிலர் பக்தி ரீதியான காரியங்களை செய்து தங்களை சிறந்த கிறிஸ்தவர்களாக்க முயற்சி செய்கின்றனர். இருப்பினும் கிறிஸ்துவின் ஆவிதான் தங்களை நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும் என்ற சத்தியத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வருவதற்கான வழியை காண விடாமல் சாத்தான் அவர்களுடைய கண்களை மறைத்து விடுகிறான். அதன் விளைவு அவர்களால் தேவனிடத்தில் வர முடியவில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உண்மையான விதத்தில் அறியாதவரை கிறிஸ்துவுக்குள் வந்து சேர்கின்ற வழியை அறிய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இஸ்ரவேலரும் பெந்தகொஸ்தே நாளில் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட பின்னரே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்று நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது இருதயத்தில் குத்தப்பட்டு உணர்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதையும் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.